திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளில் தலைநகரில் கோட்டை விட்டிருக்கிறது ஆளும் காங்கிரஸ் கட்சி. 70இல் 8 இடங்களை மட்டுமே பெற்றிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மையை கொடுத்து விடவில்லை மக்கள். 70இல் 31 இடங்கள். இடையில் புதிதாக மலர்ந்திருக்கும் ஆம் ஆத்மி கட்சிக்கு அமோக வரவேற்பை அளித்திருக்கின்றனர். 70இல் 28 இடங்கள். இந்த முடிவை பார்த்து மற்ற கட்சிகள் எல்லாம் திகைத்து போயிருக்கின்றன. இவர்களது தேர்தல் சின்னம் துடைப்பம். ஊழலை, குற்றங்களை, குறைகளை துடைத்து எறிவது எங்கள் கொள்கை என்பதை மிக தெளிவாகவே புரிய வைத்து விட்டனர் என்று தோன்றுகிறது. டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சியின் வெற்றி ஊழல் எதிர்ப்புணர்வை காட்டுகிறதா, அல்லது காங்கிரஸ், பாஜக ஆகிய இரு கட்சிகளின் மீதும் மக்களுக்கு இருக்கும் அதிருப்தியை காட்டுகிறதா என்பது குறித்து இன்று விவாதிக்கவிருக்கிறோம். பங்கேற்போர் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து லலிதா குமாரமங்கலம், ஓய்வு பெற்ற IAS அதிகாரி MG தேவசகாயம், ஆம் ஆத்மி கட்சியின் தமிழக இணையமைப்பாளர் M லெனின் மற்றும் டெல்லியிலிருந்து காங்கிரஸ் கட்சியின் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் மாணிக் தாகூர் ஆகியோர் நேர்பட பேசலாம். வணக்கம். முன்னதாக நேயர்களே, உங்களிடம் கேள்வி ஒன்றை கேட்டிருந்தோம். டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சியின் வெற்றி எதை காட்டுகிறது என்பது அந்த கேள்வி. ஊழல் எதிர்ப்பு என்று இதுவரை 58% பேர் வாக்களித்திருக்கின்றனர். காங்கிரஸ், பாரதிய ஜனதா மீதான அதிருப்தி என்று 42% பேர் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்திருக்கின்றனர். பார்த்து கொண்டிருக்கும் நீங்களும் உங்கள் வாக்குகளை பதிவு செய்யலாம். இதன் நிலை என்ன, மாறுகிறதா, அப்படியே தொடர்கிறதா என்பதை நிகழ்ச்சியின் இறுதியில் மீண்டும் ஒருமுறை நாம் பார்க்கலாம். விவாதத்தை தொடங்கலாம். முதலில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மாணிக் தாக்கூர், உங்கள் கட்சிக்கு 15 ஆண்டு காலம் அங்கே ஆட்சி பொறுப்பேற்றிருந்த உங்களுக்கு இது மக்கள் அளித்திருக்கும் ஓய்வா அல்லது தண்டனையா? முதலில் இதை 15 ஆண்டு காலம் தொடர்ந்து நடந்த 5-6 தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது. வளர்ச்சி என்பதற்கு எடுத்துக்காட்டாக டெல்லியை மாற்றி காட்டியிருக்கிறது ஷீலா தீட்சித் அவர்களுடைய அரசு. ஆனால் இதில் என்ன நடந்திருக்கிறது என்றால், அரசியல் அமைப்புகளும் சரி, அரசியல் கட்சிகளும் சரி, பொதுமக்களை எப்படி, சாமானிய மக்களை எப்படி முடிவுகளிலே கொண்டு வர முடியும் என்பதனை எடுத்து காட்டுவதற்காக ஒரு புதிய கட்சி உருவானதைப் போல ஆம் ஆத்மி கட்சியினுடைய அவர்கள் பாரம்பரியமாக காங்கிரஸ் கட்சியோ அல்லது காங்கிரஸ் கட்சி செய்து வந்த விஷயங்களிலிருந்து மாறுபட்ட ஒரு விஷயத்தை அவர்கள் செய்து பல விஷயங்களை செய்ததனுடைய விளைவாக அவர்கள் மக்களுடைய ஆதரவை பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்கள் கருத்து என்ன லெனின்? இந்த கட்டத்தில் இந்த வெற்றி கிடைச்சிருக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான மைல்கல். ஏன்னா கட்சி ஆரம்பித்து 1 வருஷம் தான் ஆயிருக்கு. இந்த நேரத்தில் வந்து இந்த வெற்றிக்காகத்தான் நாங்கள் எங்களுடைய உழைப்பு எல்லாத்தையும் இந்த ஒரு வருஷமாக இந்த வெற்றிக்காகத்தான் இந்த உழைப்பை நாங்கள் எல்லோருடைய உழைப்பை நாங்கள் செலவழிச்சிருக்கோம். இங்கே இருக்கிறவங்க யாருமே வந்து ப்ரொஃபஷ்னலாக வந்து யாருமே பொலிட்டிஷியன் கிடையாது. எல்லாருமே நாங்கள்லாம் உங்களை மாதிரி தான், சாதாரண மக்கள் தான். வந்து எங்கள் வீட்டில் யாருமே பெரிய பொலிட்டிஷியன் கிடையாது. இன்னொன்று, என்னை சார்ந்தவங்க, என் கட்சியில் என்னுடைய உறுப்பினர்கள், என் தோழர்கள் யாருமே வந்து ப்ரொஃபஷனலாக பொலிட்டிஷியனில் அரசியல் பண்ணணுங்கிற வரல. வந்து யாராவது நாட்டுக்காக நல்லது பண்ணுவாங்களா, ஏதாவது ஒரு கட்சியில் பண்ணுவாங்களா, அந்த கட்சியோட சேர்ந்து நம்மளோட பங்களிப்பை அந்த நாட்டுக்கு அளிக்கலாமான்னு நினச்சி வந்தவங்க தான் நாங்கள் எல்லாருமே. வந்து அதில் கிடைக்க வெற்றி வந்து இது மக்களுக்கே கிடைச்ச வெற்றி. இங்கே வந்து எங்களை ஒரு கட்சியாக பார்க்கறத விட மக்களோட உணர்ச்சியாக நீங்கள் பார்க்கணுங்கிறதான் வந்துட்டு எங்களோட ஆசை. ஆக்சுவலி ப்ரொஃபஷனலான ஒரு அரசியல்வாதி இல்லைன்னு சொல்கிறீங்களே, உங்களுக்கும் ப்ரொஃபஷனலான அரசியல்வாதிகளுக்கும் என்ன வேறுபாடுன்னு நினைக்கிறீங்க? அவங்களும் நம்ம போன்ற மனிதர்கள் தானே, என்ன வித்தியாசம்? இல்லை, நான் அந்த கண்ணோட்டத்தில் நான் சொல்லலை. நான் வந்து அரசியல்வாதியாக தான் ஆகணும்னு சொல்லி நான் வந்து வரலை. ஏன்னா நான் ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இதேமாதிரி டாக்டருங்க இருக்காங்க, இன்ஜினியர்கள் இருக்காங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்காங்க, ஆர்கிடெக்ட்ஸ் இருக்காங்க, சாதாரண மக்கள் இருக்காங்க, கூலி தொழிலாளி இருக்காங்க. ஸோ எல்லாருமே அப்படிப்பட்டவங்களாம் சப்போர்ட் பண்ணி தான் இந்த கட்சி வளர்ந்துங்கிற அந்த கண்ணோட்டத்தில் நான் சொன்னேன். அது ஆக்சுவலி ஸோ மிக்க சந்தோஷம். எங்கள் வாழ்த்துக்கள். நீங்கள்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு இந்த அளவுக்கு ஆம் ஆத்மி கட்சிக்கு மக்களுடைய இவ்வளோ பெரிய விழிப்புணர்வை நீங்கள் ஏற்படுத்துறதுக்கு மிக சந்தோஷம் எங்களுக்கு. நன்றி. லலிதா, உங்களுடைய கருத்து? முதலில் நான் ஆம் ஆத்மி பார்ட்டியோட எல்லோருக்கும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்ல விரும்புகிறேன். இவர் ஒரு உண்மையை சொல்லியிருக்காரு, மக்கள் அதிருப்திக்காக, மக்கள் ஆதரவுனால தான் அவங்க வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க வெற்றி பெற்றதுனால எங்களுக்கு வெற்றி கிடைக்கல.
ஆனால் மக்கள் வந்து ஒரு மாற்றுதல் விரும்பியிருக்காங்க, அது உண்மை. இது ஜனநாயகத்தின் ஒரு சக்தின்னு சொல்லலாம். டெல்லியோட ரிசல்ட்டு அநேகமாக அது போகிற போக்கு பார்த்தாக்கா அங்கே வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகாது. ஆனால் காங்கிரஸ் மேலே இருக்கிற அதிருப்தி அவங்க வந்து வெளிப்படையாக காட்டியிருக்காங்க மக்கள். அவங்க ஒரு எங்களுக்கு இந்த ஊழலோ விலைவாசியோ எந்த இஷ்யூ இருந்தாலும் பொதுவாக அவங்க வந்து ஷீலா தீக்ஷித் பல நல்ல காரியங்கள் பண்ணியிருக்காங்க, சாதிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனால் நடந்த ஊழல் அதை எதிர்த்து மக்கள் வந்து வெளியில் வந்துட்டு, நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், டெல்லியோட ஓட்டிங் பர்சன்டேஜ் பயங்கரமாக உயர்ந்திருந்தது. அந்த அளவுக்கு டெல்லியோட மக்கள் வெளியில் வந்து ஓட்டு போட்டதே கிடையாது. இந்த தடவை போட்டாங்க, மாற்றுதலுக்கு போட்டாங்க. அந்த புதிதாக போட்டவர்கள் தான் இவர்கள் வெற்றிக்கு காரணமாக இருக்குமா? அவங்க ஒரு எதிர்பார்ப்பு இருக்குங்க மக்களுக்கு. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, இவங்க புது கட்சி, இவங்க இது வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஆட்சியில் இருந்ததில்லை. ஸோ மக்களோட எதிர்பார்ப்பு என்னன்னாக்கா, ஆம் ஆத்மி பார்ட்டியாவது நமக்கு வந்து செயல்படுவாங்க, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பேசலாம். திரு தேவசகாய், உங்கள் கருத்து என்ன இவருடைய வெற்றி? முதல் இவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். நான் இதை ரெண்டு கண்ணோட்டத்தில் பார்க்குறேன். ஒன்று என்னென்னா, இப்போ லெனின் சொன்னார் இல்லையா, இந்த பார்ட்டி ஒரு வருஷம் தான் ஆச்சு இல்லை, அப்படி பார்க்கக்கூடாது. அரவிந்த் கெஜ்ரிவால் 10-12 வருஷமாக போராடி இருக்கிறார். ஆரம்பத்திலேயே இந்த தகவல் உரிமை சட்டத்தில் போராளியாக இருந்த ஒரு மனுஷன். அவங்க குரூப்பை சேர்ந்து சிவில் சொசைட்டியில் போராடி தகவல் உரிமை சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இப்போ ரீசன்ட்லி ஒரு முக்கியமான காரணம் ஆம் ஆத்மி பார்ட்டி ஜெயிக்கிறதுக்கு என்னென்னா, இந்த தகவல் உரிமை ஆணையம் வந்து அரசியல் கட்சிகளும் தகவல் உரிமைகளை வரணும்னு சொன்ன உடனே மற்ற கட்சிகள் ரியாக்ஷன் எப்படி பண்ணாங்க பார்த்தீங்களா? அதை பார்த்துட்டு ஒரே வெறுப்பு மக்கள் மத்தியில். ஒரு பப்ளிக் அத்தாரிட்டி கூட சொல்ல விட மாட்டேங்கிறாங்க, தகவல் தர மாட்டேங்கிறாங்க. இப்படி இது ஒரு கட்சியாக ஒரு வெறுப்பு வர, அந்த வெறுப்பு வந்து ஆம் ஆத்மி அரவிந்த் கெஜ்ரிவாலும் அவங்க கட்சிக்கும் ஆதரவாக மாறினது. அது ஒன்று. ரெண்டாவது, மிக முக்கியமான கான்செப்சுவல், இதில் வந்து ஐ வில் கிவ் கிரெடிட் மோர் டு யோகேந்தர் யாதவ். அவங்க எப்படி கான்செப்ட் பண்ணாங்கன்னா, பாலிட்டிக்ஸ் ஃபார் த பீப்புள், அரசியல்வாதிகளுக்காக இல்லை, அரசியல் மக்களுக்காக அப்படி ஒரு கான்செப்டை டெவலப் பண்ணி, அதை டெல்லி வந்து ஒரு கேபிட்டல் பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டி, ஹைலி எஜுகேட்டட் சிட்டி, கம்யூனிகேஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அந்த மெசேஜை மக்கள் மத்தியில் கொண்டு போட்டாங்க. இன்க்ளூசிவ் பாலிட்டிக்ஸ், இந்த ரெண்டு மேஜர் ஃபேக்டரில் தான். மற்ற ஃபேக்டர்லாம் அப்புறம் நம்ம பேசலாம். என்ன பொறுத்தமட்டில் பாசிட்டிவ் ஃபேக்டர் இந்த ரெண்டு தான். இந்த ரெண்டுக்கும் ஃபுல் பெனிஃபிட் ஆம் ஆத்மி பார்ட்டி கிடச்சி அவங்க அது நல்லபடியாக. நான் ஒரே கருத்து சொல்ல மறந்துட்டேன். ஆரம்பத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் அவங்களோட இப்போ எல்லாம் இருக்கிறவங்க அவங்க அண்ணா ஹசாரேயோட சார்ந்தவங்க. அந்த மூவ்மெண்ட்டோட அட்வான்டேஜ் இவங்களுக்கு கிடைச்சிது. அது ஒரு பெரிய வாய்ப்பு. இல்லை அது எனக்கு அதில் கருத்து வேறுபாடு. அண்ணா ஹசாரே இவங்க தான் கொண்டு வந்தது. அண்ணா ஹசாரே ஒரு மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலை. லெட் அஸ் பி வெரி கிளியர். இருந்தாலும் அண்ணா ஹசாரே மூவ்மெண்ட் கொண்டு வந்தது அரவிந்த் கெஜ்ரிவால், கிரண் பேடி அண்ட் கம்பெனி தான். அதனால் கிரெடிட் வந்து ஜாஸ்தி வந்து கெஜ்ரிவாலுக்கு தான் கொடுக்கணுமே தவிர அண்ணா ஹசாரேக்கு ஒரு ஜாஸ்தி கிரெடிட் கொடுக்குறது தவிர. ஆனால் விசிபிலிட்டி கொண்டு வந்தார். அண்ணா ஹசாரே வந்து அவர் வந்ததுனால விசிபிலிட்டி கொண்டு வந்தார். பின்ன நீங்க என்ன நீங்க சொன்ன சரியா கெஜ்ரிவால் கணக்கு போட்டு அண்ணா ஹசாரே முன்னுக்கு வச்சார். அவரு அந்த கட்சியை சேர்ந்தவரே சொல்றார். அதாவது திரு அண்ணா ஹசாரே அவர்கள் ரலேகான் சிட்டியில் வந்து அவரோட இயக்கத்தை நடத்திட்டு இருக்க சமயம் வந்து திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அங்கே போய் நேரம் வந்து நாங்கள் இப்படி ஒரு இயக்கத்தை, மக்களுக்கு ஊழலுக்கு எதிரான ஒரு இயக்கத்தை நாங்கள் வந்து ஆரம்பிக்கிறோம், அதனால் உங்களுடைய ஆதரவு வேணும்னு சொல்லி திரு அண்ணா ஹசாரே அவர்களை திரு அரவிந்த் கெஜ்ரிவால் தான் டெல்லிக்கு அழைத்து வந்து மற்ற அதற்கு பின்னே நாடே அறியும் அப்புறம் வந்து ஒரு போராட்டங்கள் ஒரு அரசியல் வாய்ப்பு பார்த்து பயன்படுத்திக்கிட்டாருன்னு சொல்றீங்களா? அப்படின்னு சொல்ல முடியாது மேடம், அது உங்களோட கருத்து. இல்ல நான் கருத்து சொல்ல உங்களுக்கு கேக்குற கேள்வி. அப்புறம் ஒவ்வொரு போராட்டங்களும் முன்னெடுத்து போக சமயம் வந்து நீங்க வந்து ரோட்ல வந்து சட்டத்தை செய்ய முடியாது. நீங்க வந்து தேர்தலுக்கு வாங்க, அரசியல் எங்களோட போட்டி போடுங்க, அப்பதான் நீங்க வந்து சட்டம் செய்ய முடியும். ரோட்ல எப்படி சட்டத்தை ஏற்ற முடியும் சொல்லி ஜன்லோக்பால் போராட்டம் போது வந்து இதே காங்கிரஸ் கட்சியும் மற்ற கட்சிகளும் வந்து சொல்லியிருந்தாங்க. சரி, நாங்க அரசியல் ஒரு கட்டத்தில் வந்து அரசியல் சரி ஒரு இயக்கமா இருந்தது, ஒரு அரசியல் கட்சியாக உருவெடுத்த அப்புறம் வந்து இவங்க அரசியல் கட்சியெல்லாம் இவங்க வந்து எங்க நடத்திக்க போறாங்க, இவங்களுக்கு அனுபவம் இல்லை, இவங்க மக்கள் இவங்களை வந்து விரும்பமாட்டாங்கன்னு சொல்லி தேர்தலுக்கு முந்தின நாள் வரைக்கும் நான் வந்து டெல்லியில் தேர்தலுக்கு சமயம் நான் வந்து டெல்லி அந்த கட்சிக்காக வந்து கேம்பெயின்காக நான் போயிருந்தேன். நான் முந்தின நாள் வரைக்கும் வந்து பிஜேபியும் காங்கிரஸும் வந்து என்ன டிஸ்மிசிவாக தான் பேசிட்டு இருந்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இவங்களுக்கெல்லாம் எல்லாம் ஓட்டு வராது, உங்களுக்கு யார் எதிரின்னு திரு அவங்க ஷீலா தீட்சித் அவர்களை கேட்க சமயம் வந்துட்டு எங்களுக்கு பிஜேபி தான் எதிரி, ஏஐபி எல்லாம் ஒன்றும் வராதுங்க. இதே மாதிரி ஹர்ஷவர்தனும் சொன்னாங்க. ஆனால் மக்கள் என்ன மனசில் என்ன நினச்சிருக்காங்க, ரெண்டு கட்சியுமே புரியலங்கிறது அந்த ஒன்னே நமக்கு எடுத்துக்காட்டு. மக்கள் என்ன நினச்சிக்காங்க, இப்போ பார்த்தீங்கன்னா 10 தொகுதிகளில் வந்து 500 ஓட்டு கம்மியாக தாங்க நாங்கள் வந்து தோற்றுருக்கோம். எவ்வளோ அந்த 500 ஓட்டுனா அப்போ வந்து 28
இந்த 500 ஓட்டு கம்மியாக தான் 10 தொகுதியில் நாங்கள் வந்து தோத்துருக்கோம். ஸோ எவ்வளவு ஆதரவு இதில் மக்களுக்கு இருக்குன்னு சொல்லி எங்க அதாவது எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா ஒன்றில் காங்கிரஸ்க்கு ஓட்டு போடணும் இல்லை பிஜேபிக்கு ஓட்டு போடணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நிறைய மக்கள் நடுநிலையான மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து யார் நல்லது பண்ணுவாங்க, சிஸ்டமிக் சேஞ்சை மக்கள் விரும்புகிறாங்க. அந்த சிஸ்டமிக் சேஞ்சை யார் கொண்டு வாங்கும்போது வந்துட்டு மக்களுடைய முழு நம்பிக்கை கான்ஃபிடன்ஸ் வந்து எங்கள் மேலே தான் இருந்துச்சு. அதனால தான் எங்களுக்கு இவ்வளோ அமோகமான அங்கே வந்து வரவேற்பு. அப்போ அந்த ரெண்டு கட்சிகள் மேலே ஒரு கட்சி 15 ஆண்டு காலம் தொடர்ந்து இருந்திருக்குது, இன்னொரு கட்சி மேலேயும் ஒரு சலிப்பு, இதனால தான் மாறி வந்தாங்கன்னு இல்லை, ஊழல் எதிர்ப்பு தான் முக்கிய காரணம்னு நினைக்கிறீங்களா? ரெண்டுமே இருக்குங்க, ரெண்டுமே இருக்குது. அதான் யதார்த்தமான உண்மை. அதான் ரெண்டுமே இருக்கு. சலிப்பு ஒரு பக்கம், இன்னொன்னு ஊழல் மற்ற விஷயங்கள் ஒரு பக்கம், ரெண்டுமே இருக்கு. யார் மாற்றத்தை கொண்டு வருவாங்க? இன்னைக்கு என்னன்னா வந்து இன்னைக்கு என்னன்னா இந்த கட்சி அதாவது தேர்தல் முடிவுகள் வந்ததுல இருந்து இன்னைக்கு ஒரு 400-500 பேர் எங்க ஆஃபீஸ் கால் பண்ணிருப்பாங்க. வந்து அவங்க எல்லாருமே வந்து அரசியல் வரணும்னு கால் பண்ணலாங்க, வந்துட்டு விஷ் பண்ணி கால் பண்ணி விஷ் பண்றாங்க. ஒருத்தர் துபாயில இருந்து ஃபோன் பண்றாரு, இன்னொருத்தர் பஹ்ரைன்ல இருந்து ஃபோன் பண்றாரு, சிங்கப்பூர்ல இருந்து ஃபோன் பண்றாரு, இங்க உசிலம்பட்டில இருந்து ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி என்ன சொல்றாங்க, வந்து மகிழ்ச்சியான மாற்றம் இல்லைன்னு அப்படிங்கிறாங்க. அவங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தான் அங்க வந்திருக்காங்க. அதாவது நான் வந்து அரசியல் சேரணும்னு சொல்லலை, இதே மாதிரி வர எந்த கட்சிக்காவது இவ்வளவு மக்கள் வந்து அவங்களே வாலண்டியர் கால் பண்ணி இவ்வளவு ஆதரவு தெரிவிப்பாங்கிறது எனக்கு வந்து சந்தேகமா தான் இருக்கு. அண்ணா ஹசாரேவே என்னுடைய பெயரை தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்ல தொடங்கி இன்றைக்கு பாராட்ட வேறு செய்திருக்கிறார். அந்த அளவிற்கு நீங்க மாற்றி இருக்கிறீங்க. குறுக்கிட்டீங்கம்மா, சொல்லுங்க. இதுல இன்னொரு விஷயம் வேற நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏஏபி பார்ட்டி இது வரைக்கும் அவங்க டெஸ்ட் பண்ணாத பார்ட்டி, ஆதரவு இருக்கு, அது உண்மை, அதை நம்ம ஏத்துக்கணும். ஆனா அவங்க இன்னி வரைக்கும் ஆட்சி நடத்தி காட்டுனது இல்லை. இப்போ ஒரு கட்சினாக்கா நல்லவங்க இருப்பாங்க, ஓரளவுக்கு நல்லவங்க இல்லாமல் இருப்பாங்க, அப்படி இருக்கும். ஓரளவுக்கு இவங்க ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன கிடச்சிருக்குன்னா, இவங்க அன்டெஸ்டட் வாட்டர்ஸ். அதனால் அந்த தண்ணி இன்னும் வந்து அது குடிக்கலாமா இல்லையான்னு தெரியாமல் சரி குடிக்கலான்னு ஒரு ஆசைப்பட்டு மக்கள் போயிருக்காங்க. இனிமேல்ட்டு தான் தெரியும் எந்த அளவுக்கு அவங்க வந்து உண்மையாக அவங்க செயல்பாடில் இன்னி வரைக்கும் நடந்த அரசியலோட ஏதாவது செயல்பாடின் ஏதோ மாற்றுதல் கொண்டு வர முடியுமா. அவங்க தேர் ஆஃபரிங் ஹோப். பொதுவாகவே சொல்லுவாங்க வாழ்க்கையில் வந்து ஹோப் இல்லாத வாழ முடியாது. சரி, இன்றைய மக்கள் அவ்வளவு எளிதாக எடை போட்டு விட முடியாது. அதுவும் டெல்லி போன்ற கல்வி அறிவு நிறைந்த ஒரு இடத்துல பலதரப்பட்ட மக்கள் இருந்து வாழ்ற ஒரு மாநிலம். இங்கிருந்து டெல்லி சென்று போட்டியிட்டால் கூட அவர்கள் சில 100 வாக்குகளை மட்டுமே அள்ளி தந்து விட்டு அங்க யாரு முதன்மையா இருக்கிறாங்களோ அவங்கள பார்த்து வாக்கு போடுற நிலைமை தான் இருக்குது. அப்படிப்பட்டவங்க பிஜேபிக்கு அளவுக்கு அதிகமான ஒரு ஆதரவை தராமல் பாதியாக பிரித்து கொடுத்து விட்டார்களே, அது ஏன்னு நினைக்கிறீங்க? பாதி இல்லைங்க, அவங்க வந்து நமக்கு வந்து 31 சீட் கிடைச்சிருக்கு, அவங்களுக்கு 27, 28 ஓரளவுக்கு ஓகே, கிட்டத்தட்ட சமம்னு எடுக்கலாம். ஆனால் பொதுவா இது வந்து காங்கிரஸ்க்கு எதிர்த்து ஓட்டு போட்டிருக்காங்க. இது வரைக்கும் பிஜேபி ஆட்சியில் இருந்திருக்கு. அந்த வெங்காய விலைவாசி உயர்ந்ததுனால நாங்கள் 15 வருஷம் முன்னாடி தோத்தோம். இருந்தாலும் இன்னைக்கு வந்து மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. பல கருத்து கணிப்பு நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் தான் எடுத்ததில் மக்கள் என்ன சொன்னாங்க, நாங்கள் டெல்லியில் ஏஏபிக்கு ஓட்டு போடுவோம், ஆனால் சென்டரில் வந்து நாங்கள் மோடிக்கு தான் போடுவோம். அது காரணம் என்ன? ஒரே காரணம், அவங்களுக்கு வந்து டெல்லியில் சரி கேஜ்ரிவால் இருக்காரு, அவர் கடந்த ஒரு வருஷமா இவங்க ஸ்ட்ராட்டஜி, இவங்க வந்து அரசியல் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப சிறப்பாக அவங்க வந்து செயல்பட்டு கிடைக்கும்னு சொல்லல. இல்லை, பாராளுமன்றத்துக்கு வந்து நாங்கள் ஏபிக்கு நாங்கள் ஒரு சாய்ஸ் கொடுத்தா கேஜ்ரிவாலா மோடின்னா மோடின்னு தான் சொன்னாங்க. உண்மையில் என்ன நடந்ததுன்னா, நான் போன வாரம் டெல்லியில் தான் இருந்தேன். பிஜேபி ஓட்டு உடையலை, பிஜேபி ஓட்டு ஓட்டு இதா இருக்குங்க. நம்ம நீங்களே பாருங்க எத்தனை கூட சீட்டு கிடைச்சிருக்கு நம்ம இந்த இதுல. என்னுடைய கேள்வி, இவங்களுக்கு கிடைச்ச ஓட்டு ஏன் உங்களுக்கு வரல? ஒரு நிமிஷம், உங்களுடைய நான் அதை சொல்றேன். இல்ல, இவங்க வந்து மக்களோட ஆதரவு, மக்களோட ஆஸ்பிரேஷன்ஸ், அவங்க வந்து என்ன எதிர்பார்க்கறாங்க அது ரொம்ப சிறப்பா புரிஞ்சுக்கிட்டு லோக்கல் ப்ராப்ளம்ஸை எடுத்து ரொம்ப நல்லா அவங்க வந்து கேம்பெயினும் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் பல விஷயங்க இருக்கு. அண்ணா ஹசாரேவோட அந்த எஃபெக்ட் இருந்திருக்குங்க. இவங்க வந்து நிர்பயா கேஸ்ல வெளியில வந்துட்டு ரோடு மேல தட் இஸ் மக்களோட பொதுமக்களோட கலந்து இது பண்ணியிருக்காங்க. இது பல இடத்துல பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப நல்ல சிறப்பாக ஒர்க் ஆயிருக்கு. அது வாஸ்தவம் தான். கெஜ்ரிவால் வந்து 2-3 ரொம்ப பேர்னிங் சென்சிட்டிவ் இஷ்யூ எடுத்து ஃபைட் பண்ணது உண்டு. ஒன்று வந்து எலக்ட்ரிசிட்டி, ஒன்று வாட்டர். அவனே போய் அது ஒரு பக்கம். ஆனால் இந்த எலெக்ஷனில் நடந்தது என்னென்னா, போன வாரம் இவங்க வந்து அப்படி தலையில் துண்டு போட்டுட்டாங்க. காங்கிரஸ் கட்சி ஒரு வாரத்துக்கு முன்னாலே துண்டு போட்டுட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு மக்கள் மத்தியில் எதிர்ப்பு இருக்குன்ட்டு. அவங்க கம்ப்ளீட்லி கேம்பெயினே வைண்ட் அப் பண்ணிட்டாங்க. என்ன பொறுத்த மட்டும் சப்ஸ்டான்ஷியல் பார்ட் காங்கிரஸ் ஓட்டு ஸ்விங் ஆகி ஆம் ஆத்மி பார்ட்டி லாஸ்ட் மினிட் எந்த கட்சியா இருந்தாலும் ஒரு 3 பீரியட் தொடர்ந்து 15 வருஷம் ஓட் பேங்க் பிரேக் ஆகல. அந்த சலிப்பே மக்களுக்கு இந்த மாற்றத்தை கொண்டு பிஜேபிக்கு ஓட் பேங்க் பிரேக் ஆகல, காங்கிரஸ்க்கு ஓட் பேங்க் கம்ப்ளீட்லி பிரேக் ஆச்சு.
சரி, அது போக ஒரு நிமிடம் வரேன். அது போக அரவிந்த் கெஜ்ரிவால் பார்ட்டிக்கு அவங்க கான்செப்ட் அவங்க ஸ்ட்ராட்டஜி ரெண்டு சேர்ந்து 28 சீட்ஸ் நல்ல கன்வின்சிங் வின் பண்ணியிருக்காங்க. மாணிக் தாக்கூர், இப்போ காங்கிரஸில் இருந்து பிரிந்த வாக்குகள் அத்தனையும் பாரதிய ஜனதா கட்சிக்கு சென்று விடாமல் ஆம் ஆத்மி கட்சிக்கு சென்று விட்டதுன்னு சொல்றாங்க. என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, இது காங்கிரஸில் இருந்து பிரிந்த வாக்குகள் என்று மட்டும் நினைத்துவிட முடியாது. இதில் முதல் முறையாக எலெக்ஷன் கமிஷனுடைய தமிழ்நாட்டில் நடந்ததைப் போல 2011 தேர்தல் நடந்தது போல 2010க்கு பின்னாலே முதல் தேர்தல் நடைபெறுகிறது டெல்லியிலே. அதனால் எலெக்ஷன் கமிஷனுடைய ஒவ்வொரு எங்கு வாக்காளர் உங்களுடைய வாக்காளர் ஒவ்வொருவருக்கும் எங்கு நீங்கள் சென்று வாக்களிக்க வேண்டும் என்பதனை அரசியல் கட்சிகள் இல்லாமல் தேர்தல் கமிஷனை கொடுக்கின்ற அந்த பழக்கம் இந்த தேர்தல் முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. இது எந்தெந்த பகுதிகளிலே முதல் முறையாக நடைமுறைக்கு வருகிறதோ அந்த பகுதியிலே குறைந்தபட்சம் 10% வாக்குகள் அதிகரிக்கின்றன என்பது இப்பொழுது வரை உள்ள கணக்காக இருக்கிறது. எடுத்துக்காட்டாக கர்நாடகத்தில் இப்பொழுது ஒரு வருடத்துக்கு முன்னாலே நடந்த கர்நாடக தேர்தலிலே முதல் முறையாக அது நடைமுறைக்கு வந்தது. அப்பொழுது எதிர்க்கட்சியாக இருந்த காங்கிரஸ் கட்சியை அதனுடைய தலைவர்களாக இருந்தவர்களை மக்கள் மிகப்பெரிய அளவில் நம்பினார்கள். எதிர்த்து நிற்கின்ற அங்கு லோக் சத்தா என்ற கட்சியையும் இதை போல நம்முடைய ஆம் ஆத்மி கட்சியினுடைய நண்பர்கள் சார்ந்த கட்சியாக கர்நாடகாவிலே லோக் சத்தா கட்சியும் நின்றது. ஆனால் அதோடு இருந்த காங்கிரஸ் கட்சியினுடைய அமைப்பு முறையும் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களும் அங்கு முதலமைச்சராக இருக்கிற திரு சித்தராமையா போன்றவர்கள் அப்பழுக்கற்ற ஊழல் இல்லாதவர்கள். அதனுடைய விளைவாக அவர்கள் மேல் இருந்த நம்பிக்கையினுடைய அடிப்படையில் அந்த வாக்குகளை காங்கிரஸ் கட்சி கர்நாடகத்திலே பெற்றது. இங்கு காங்கிரஸின் மேல் கோபம் இருந்தாலும் அதே நேரத்தில் பிஜேபிக்கு அந்த வாக்குகள் செல்லாமல் அது மூன்றாவதாக கெஜ்ரிவால் போன்றவர்களுடைய புதுமையான விதத்தில் அவர்கள் சாமானியர்களைப் போல அவர்களுடைய யூகங்களும் அவர்கள் நடந்து கொண்ட விதமும் அவர்கள் அரசியலை முதல் முறையாக வித்தியாசமாக அணுகியதனுடைய விளைவாகவும் மிகப்பெரிய அளவிலே அவர்களுக்கு இதெல்லாம் எப்படி நீங்கள் கோட்டை விட்டீர்கள் என்பது என்னுடைய கேள்வி. 15 ஆண்டு காலம் அந்த மக்களை நேரடியாக பார்க்கிறீர்கள், புரிந்து கொள்கிறீர்கள், அவர்களுக்கு எதை செய்தால் மகிழ்வார்கள் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும். எப்படி கோட்டை விட்டீர்கள்? நல்ல கேள்வி. கோட்டை விட்டது எப்பொழுதுமே என்ன என்றால் கடைசி வரை நம்பிக்கை இருந்தது. நாங்கள் நம்முடைய வாக்காளர்கள் நாம் செய்திருக்கிறோம். ஏனென்றால் தொடர்ந்து டெல்லியை கடந்த 15 வருடங்களாக யார் பார்த்திருந்தாலும் சரி மிகப்பெரிய அளவிலே வளர்ச்சிக்கு எடுத்துக்காட்டாக 89 மேம்பாலங்கள், மெட்ரோ மற்றும் தடையில்லா மின்சாரம், 98 பிஜேபி ஆட்சி செய்து ஆட்சி மாற்றம் வந்த பொழுது டெல்லியிலே எப்பொழுது மின்சாரம் வரும் என்று ஏங்கிக் கொண்டிருந்த காலம் போய் இப்பொழுது தடையில்லா மின்சாரம் போன்ற அனைத்தும் வந்ததற்கு பின்னாலே மின்சாரத்தினுடைய கட்டணம் உயர்ந்திருக்கிறது என்பதனை உணராமல் அதை நாம் அதற்கு அதிகாரிகளுடைய பதிலை நம்முடைய அரசாங்கம் வழங்கி கொண்டிருந்ததனுடைய விளைவாக அந்த விஷயங்களை மக்களை பாதிக்கக்கூடிய விஷயங்களை ஆம் ஆத்மி கட்சியினர் மிக தெளிவாக எடுத்து கூறி மக்களினுடைய மனதில் இடத்தை பிடித்திருக்கிறார்கள். இது காங்கிரஸ் கட்சிக்கும் ஒரு நல்ல பாடமாக இருக்கிறது. மக்களுடைய கோபத்தை அறியக்கூடிய கட்சியாகவும் அதனை அமைப்பு ரீதியாக நாங்கள் சில மாற்றங்களை செய்ய வேண்டும் என்று தலைமை விரும்புகிறது. நம்மை பொறுத்த மட்டிலே மக்களோடு ஒன்றிய இயக்கமாக எப்பொழுதுமே காங்கிரஸ் கட்சி இருந்திருக்கிறது. வருகின்ற காலங்களும் இருக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. லெனின், எவ்வளவு செஞ்சாலும் மக்களுக்கு சில நேரங்களில் புரியறதில்லை. ஒரு நிமிஷம், இதே கேள்வியை ஷீலா தீட்சிட்ட கேட்டாங்க எலெக்ஷன் முடிஞ்ச உடனே. அவங்க ஒரே வார்த்தையில் பதில் விட்டாங்க. இவர் முன்னேறம் பேசினார், மயம் பவுக்குஃபி தீ நெய், நான் முட்டாளாக இருந்தேன் இல்லையான்ட்டு பதில் சொல்லி முடிச்சுட்டாங்க. ஒரே வேர்டில் பதில் சொல்லி முடிச்சுட்டாங்க ஷீலா தீட்சித். நீங்கள் கேட்ட அதே கேள்வி. மக்களுக்கு எவ்வளவு செய்தாலும் உரத்து சொல்வதென்றால் மக்களுக்கு நன்றி இல்லை என்பது போல துணிக்கிறது. அதுதான் காரணமா? அப்படிலாம் இல்லை சார். ஆன்டி இன்கம்பன்சின்னு ஒரு ஃபேக்டர் இருக்கிறது வந்துட்டு உண்மைதான். அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனால் ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் டெல்லியில் நான் பார்த்தது என்னென்னா அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஒரு சினிமா ஆக்டர் கிடையாது. ஒரு அமிதாப் பச்சன் மாதிரியோ ஒரு ரஜினிகாந்த் மாதிரியோ ஒரு கமல்ஹாசன் மாதிரியோ ஒரு எழுச்சியின் நாயகன், அவ்வளோதான். ஓகே, அவருக்கு வந்து போனீங்கன்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து அது வந்து கூலி வேலை செய்கிறவங்கலேருந்து வந்துட்டு
அங்கே போனாலே அந்த அந்த துடைப்பத்தை கையில் எடுத்து ஜாடுவாலான்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம், எப்படி ஒரு 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 சூப்பர் ஸ்டாருக்கு எப்படி ஒரு மூவி சூப்பர் ஸ்டார் கிடைக்கக்கூடிய ஒரு வரவேற்பு, அந்த அளவுக்கு ஒரு எமோஷனல் எக்ஸ் ஃபேக்டர் இருக்குங்க. வந்துட்டு அந்த எக்ஸ் ஃபேக்டர் என்ன நம்பிக்கைங்க. ஆம் ஆத்மி கட்சி தான் இந்தியாவின் எதிர்காலங்கிறது ஆழமான நம்பிக்கைங்க. மிடில் ஸ்கூல் தமிழ் ஆர்கே புரத்தில் தமிழ் மிடில் ஸ்கூலில் வந்து சின்ன குழந்தைங்கள்லாம் தொடப்பம் எடுத்துட்டு அப்படியே அந்த ஏரியா ஃபுல்லாக சுற்றி வந்துட்டு இருக்காங்க. எனக்கு ஆச்சரியமா போச்சு, தமிழ்நாட்டில் இதெல்லாம் நடக்காது, எப்படி இவங்கெல்லாம் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி. அவ்வளோ பெரிய ஒரு இம்பேக்ட், ஒரு எமோஷனல் ஒரு அட்டாச்மெண்ட், ஒரு எம்பாடிமெண்ட் இருக்குங்க அந்த கட்சி மேலே. ஏன்னா இதுதான் நம்பிக்கை, இவங்களால தான் நமக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்கும், சிஸ்டமிக் சேஞ்சை கொண்டு வர முடியுங்கன்னு வந்துட்டு பரவலான பேச்சு, அவங்க வீட்டுகளில் பேசக்கூடிய பேச்சு, அதுதான் காரணம் நான் நினைக்கிறேன் சார். வந்து தேர்தலில் டெல்லி தாண்டி ஆம் ஆத்மி வருமா என்பது நம்ம அடுத்த சுற்றின் கேள்வியாக அமைய போகிறது. தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசு தொடரும். திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக தங்களுடைய பங்களிப்பை அளிக்க